குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அங்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன? சிவரஞ்சனி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தற்போது காற்றாற்று வெள்ளப்பெருக்கு கடந்த 3 நாட்களாக பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக அதாவது இந்த பகுதியில் உள்ள மக்கள் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் மழையில் இருந்து வரக்கூடிய வெள்ள நீரானது இங்குள்ள தடுப்பு கம்பிகள், அதே போல தரைப்பாலங்கள் என அனைத்துமே முழுவதுமாக சேதப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் இங்கே வரக்கூட முடியாமலும், அதே போல இங்குள்ள சிறு வியாபாரிகள் முதல் கடை வீதிகள் வைக்கப்பட்டுள்ள வியாபாரிகள் என அனைத்துமே பாதிக்கப்பட்டுக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்றும் என்பது வெள்ளப்பெருக்கு என்பது அதாவது புரட்டி போட்டு குற்றாலத்தையே புரட்டி போட்ட அளவுக்கு தற்போது குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனால் இந்த பகுதி மக்கள் மிகுந்தமாக பாதிப்படைந்துள்ளனர். மேலும் இந்த சாலையோரங்களில் கடைகள் அமைக்கப்பட்டுள்ள சிறு வியாபாரிகள் நம்மளோட இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்போம். சார், உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இந்த மழை? சார், நம்மள அங்கே குற்றாலத்தில் நாங்கள் வியாபாரம் பார்க்கோம். நாங்கள் ரொம்ப நாளாக அங்கே 30-40 வருஷமாக வியாபாரம் பார்க்கோம். இந்த மாதிரி புயல் பார்த்ததில்ல. இப்போ 2 நாளாக அடித்த புயலில் எங்கள் ஜாமான் எல்லாமே ரொம்ப தண்ணியில் கொண்டு போயிடுச்சு. அதனால் நம்மளுக்கு தங்கத்துக்கு கூட இங்கே இடம் கிடையாது. எனக்கு ஊர் திருநெல்வேலி பேட்டை நரிக்குறவர்கள். நாங்கள் நரிக்குறவங்க. ஆனால் இங்கே ரொம்ப உதவி பண்ணாங்க. நம்ம அமைச்சர் சார் கவுன்சிலர் சாருங்களை நல்லா தங்குறதுக்கு இடம் கொடுத்து நல்ல சாப்பாடுலாம் நல்லா உதவி. தொடர்ந்து இந்த சிறு வியாபாரிகள் முதல் பெரியவர்களை இந்த வியாபாரங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது குற்றாலத்தையே புரட்டி போட்ட அளவுக்கு தொடர்ந்து வெள்ளப்பெருக்கானது நீடித்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்.